Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket தான் தமிழ்நாடு பிரீமியர் லீக் செகண்ட் பெஸ்ட் லீக் ஆஃப்டர் ஐபிஎல் இன் கிரிக்கெட் இன் இந்தியான்னு சொல்லாமா? எஸ், மிகையாகாது. டெஃபினெட்லி வெரி குட். தமிழ்நாடு பிரீமியர் லீக் நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பாதி டோர்னமெண்ட் முடிஞ்சு போச்சு. அப்பப்போ டைம் கிடைக்கும் போது நாங்களும் ரிவ்யூ போடுறோம். பார்க்க மாட்டேங்கிறீங்க நீங்கள். தான் எல்லா மேட்சும் பேசணும் தான் எனக்கு ஆசை தான். யாருமே பார்க்க மாட்டேறீங்களே, என்ன பண்ணுறது? எனிவேஸ், நேற்று 2 மேட்ச் நடந்தது. அது என்ன ஆச்சுன்னு கிடக்குறேன்னு சொல்லிடுறேன். வீக்கெண்டுன்னு டிஃபெண்டிங் சாம்பியன் திண்டுக்கல் டிராகன் த்ராஷ்ட் மதுரை பேந்தர்ஸ், அப்படி தான் சொல்லணும். மதுரை அஸ்வின் தான் டாஸ் ஜெயிச்சார், ஃபீல்டிங் எடுத்துருக்காரு. அதான் ட்ரெண்டு, இப்போ உலகம் ஃபுல்லாகவே அதான் ட்ரெண்டு. அண்ட் மதுரை பேந்தர்ஸ் 150 for 8 தான் எடுக்க முடிஞ்சது. திண்டுக்கல் 12 ஓவரில் அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க. 150 for 1 for 1, 9 விக்கெட்டில் வின்னு. மதுரை பேந்தர்ஸ் ஸ்டார்ட் என்னமோ ரொம்ப நல்லா தான் கொடுத்தாங்க. ஸ்டார்ட்டு 4 ஓவரில் 43 ரன்னு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் விக்கெட்டு 43 தான் விழுந்தது. அதுக்கப்புறம் தேர்ட் விக்கெட் ஒரு 31 ரன் பார்ட்னர்ஷிப் தான். 2 பார்ட்னர்ஷிப் தான். இதை வச்சுலாம் நீங்கள் மேட்ச் ஜெயிக்க முடியாது. யூ நீட் 175, 180. ராம் அரவிந்த் அவர் அஸ்வின் தான் கேட்ச் பிடிச்சா. வருண் சக்கரவர்த்தி தான் ஒரு ஃபர்ஸ்ட் விக்கெட் நினைக்கிறேன். நேற்று ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் விக்கெட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்கள். 18 ரன் எடுத்தார் அவர் 163 ஸ்ட்ரைக் ரேட்டில். அண்ட் நோ மேஜர் பார்ட்னர்ஷிப் அண்ட் எக்ஸப்ட் தோஸ் 2. அண்ட் சத்துர்வேத், என்ன சத்துர்வேத் அண்ட் அத்திக் ரஹ்மான் தான் தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப். என்ன சத்துர்வேத் வந்து அவர் கேப்டன் வேற, நீங்கள் தான் லீட் பண்ணுறீங்க டீமை. உங்கள் அப்ரோச்சே சரியில்லையே. அப்ரோச் என்ன 22 பாலில் 15 ரன்னுங்க. ஒரு 4 இல்லை ஒரு 6 இல்லை ஓடி எடுத்திருக்காரு. 15 ரன்னும் 22 பாலில் 68 ஸ்ட்ரைக் ரேட் இருந்தால் எங்கேருந்து நீங்கள் இவ்வளோ இதுக்கு முந்தின மேட்ச் வேறு ஸ்கோர் வேறு பண்ணார். பீயிங் எ கேப்டன், யூனோ, டு ஷோ த வே. அவுட் ஆகிட்டு போயிடுங்க. அடிங்க என்னப்போ, லெட் இட் பி ஆல் அவுட் ரேதர் தேன் 150 for 8. அண்ட் 2 கான்ட்ரிபியூஷன். அத்திக்கூர் ரஹ்மான் நல்லா விளையாண்டார். 41 பாலில் 50, 3 4 2 6, 121 ஸ்ட்ரைக் ரேட்டு பாருங்க கம்மி. இவர் ஸ்லோ ஆனதுனால அவரும் ஸ்லோ ஆகிடும். பாலச்சந்தர் அனிருத் அவர் 24 பால் 31, 129 தான் ஸ்ட்ரைக் ரேட்டு. 120, 112, 111, 103, 104 வில் நாட் டேக் யூ எனிவேர். அஸ்வின் பிரில்லியன்ட். வீனோ இஸ் அ வெரி குட் ஆல்ரவுண்டர் அண்ட் ஸோ ஆஸ் கேப்டன் ஆல்சோ. 5 bowler இன்டெலிஜென்ட்டாக ரொட்டேட் பண்ணார். ரொட்டேஷன் ஆஃப் பவுலர்ஸ் எந்த இடத்துலேருந்து யாரை கொண்டு வரணும், ப்ரீஸ் எங்கே இருக்குது, எங்கே பால் ஸ்டாப் ஆகி வருது, ஏன்னோ நாட் கம்மிங் அவுட் த பேட், இதெல்லாம் அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும் அஸ்வினுக்கு. ஸோ 5 bowler யூஸ் பண்ணுறாரு. சந்தீப் வாரியர் 1 for 35. அஸ்வின் விக்கெட் கிடைக்கல, பட் பார்த்து விளாண்டாங்க அவங்க, இவருக்கு அவுட் ஆகக்கூடாதுன்னு. அதில் தான் இந்த நிறைய பால் சாப்பிட்டது இவங்களாம். 0 for 27. வருணுக்கு 1 for 19. அண்ட் சந்திரசேகர் புதுசாக ஒரு bowler வந்துருக்கு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவர், ஆர்த்தடாக்ஸ் 2 for 27. அவர் பெரியசாமி 2 for 40. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், 2 விக்கெட் எடுத்துட்டாரு. மொத்தமே 150 தான். 150 வச்சுலாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. சேஸு ஓப்பனிங்கே 124. அஸ்வின் வேறு ஓப்பனிங் வராரா. 29 பாலில் 49 வாங்கிக்க. 6 for 3 6s, 169 ஸ்ட்ரைக் ரேட் அஸ்வின். அப்புறம் சிவன் சிங் ஃபைண்ட் ஆஃப் த சீசன் சொல்லுவேன். கண்டினியூஸாக அவர் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. நேற்று அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச்சு. 41 பாலில் 86, 8 4 6 6, 209 ஸ்ட்ரைக் ரேட். இதே பிச்சு தான். அதுலேயே என்ன சத்துர்வேதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியல ஸ்கோர் பண்ணுறதுக்கு. 209 ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர் அடிச்சார். ஹனி சைனின்னு ஒரு புது பையன் வந்திருக்காப்புல, பயங்கரமான ஹிட்ரு. பவுலர் வேறு அவர். 7 பாலில் 14, 200 ரன் ஸ்ட்ரைக் ரேட்டில். முருகன் அஸ்வின் லெட் டவுன் தான் சொல்லணும். அவரால் விக்கெட் எடுக்க முடியல மதுரை பேந்தர்ஸுக்கு. 3 overs 26 for no. அவர் லெக் ஸ்பின்னர் விக்கெட் எடுக்கல. மெயின் பவுலரை விக்கெட் எடுக்கணும்னா எங்கே ஜெயிக்கிறது? பவர் பிளேலே பாருங்களேன். மதுரை பேந்தர்ஸ் 55 for 1. திண்டுக்கல்ல 77 no loss. அங்கேயே முடிஞ்சு போச்சு மேட்ச். நேற்று இன்னொரு மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் ஈஸியாக லைக்கா கோவை கிங்ஸ் 8 விக்கெட்டில் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. லைக்கா கோவை கிங்ஸ் பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் தி சீசன். 3 மேட்ச் விளையாடி 3 தோத்துட்டாங்க. ஒன் ஆஃப் த முக்கியமான ரீசன் வந்து சாய் சுதர்சன் இல்லாதது. ஏன்னா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் விளையாட போயிருக்காரு. 5 அதுதான் முக்கியம். 5 டெஸ்ட் மேட்ச் போயிருக்காரு. ஸோ அவராலே பேட்டிங்கு ஷாருக் கான் க்ளூலஸ் 20 ரன் தான் எடுத்தார். ஒரு லாங் இன்னிங்ஸ் விளையாடல. திடீர்னு 1 down வராரு, திடீர்னு 4 நம்பரில் வராரு, திடீர்னு போலிங் அட்டாக் போலிங் போடுறாரு. ஏன்னா ஒரே கன்ஃபியூஸ் ஸ்டேட்டஸாக இருக்குது அவங்களோட டிங் டேங்கை. மணிமாறன் சித்தார்த் ஆல்சோ ஃபெயில் டு கெட் விக்கெட் நேற்று. அவர்லாம் இன்டெலிஜென்ட் போலர்லையே அவங்க ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். லைக்கா 144 ஆல் அவுட் தான் பாருங்கள். ஷாருக் கான் அதில் 20 ரன்னு தான். சேப்பாக்கு 15 ஓவரில் அடிச்சிட்டாங்க வாங்கிக்க. 146 for 2, 8 விக்கெட்டில். சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஓப்பனிங் 62 நல்லா இருந்தது. சேஸ் பண்ணது அபர்ஜித், பாபா அபர்ஜித் 48 நாட் அவுட்டும், விஜய் சங்கர் 34 நாட் அவுட். அபிஷேக் தன்வர் பிரமாதமான bowling 4 for 16. ஃபாஸ்ட் bowling அட் இட்ஸ் பெஸ்ட். அவர் தான் பேக் போன் ஆஃப் லைக்கா கோவை கிங்ஸ் உடச்சது பேட்டிங்க. அதனால ரைட்ஃபுல்லி அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துட்டாங்க. நீ தான் மேன் ஆஃப் த மேட்ச் அபிஷேக் தன்வர். லைக்கா 3 out of 3 இனிமேல் குவாலிஃபை ஆகல, ஐ டவுட். சேப்பாக் 3 விளையாடி 3 ஜெயிச்சிச்சு. சேலம் ஸ்பாட்டன் 3 விளையாடி 3 ஜெயிச்சிட்டாங்க. திண்டுக்கல் டிராகன் 3 விளையாடி 2 ஜெயிச்சிட்டாங்க. ஸோ டாப் 3ல இவங்க தான் இருக்காங்க. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அந்த லீகில் என்னன்னு சொல்லுங்கள். அது மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கன் டெஸ்ட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலன்னா போயிட்டு டக்குன்னு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் என்ன ஏதுன்னு. இதுக்கு உங்களோட ஒப்பீனியன் கருத்துக்களை சொல்லுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய யூஸ் பண்ணதான் எல்லா மேட்சும் பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஓன் லீக் இது, தமிழ்நாடு பிரீமியர் லீக். இன்னைக்கு 2 மேட்ச் இருக்குது. அதை ரிவ்யூ எடுத்துகிட்டு அப்புறம் வரேன். பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.